ஐயோ ஐயோ, அப்பா சாக போறாரு. இந்த முத்துப்பாடி சத்தம் போடுவான். நானும் ஐயோ என் மக கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாவே என் முசுறு போகும்னு நானும் சொல்லுவேன். இதுக்கு மேல பொம்பளைங்களுக்கு வேற என்ன நெருக்கடி கிடைக்கும் சொல்லுங்க. கேட்க நல்லா தான் இருக்கு சம்பந்தி. ஆனா நடக்கும் சம்பந்தி. இந்த சவுந்தர பாண்டி திட்டம் போட்டு எதுவும் தோத்து போனது கிடையாது. எம் பொஞ்சாதி எதிர்பார்த்தியோட நிக்குதான். ஆனா ஏன் உசுருன்னு வந்துட்டா அவன் என் பக்கம் சர்ன்னு ஓடி வந்துருவா. நான் என்ன சொன்னாலும் அப்பவே கேப்பா. ஏன் மவளை கூட அவளே சமாதானப்படுத்திடுவா. இதுல ஏமாவ எங்க மாப்பிள்ளை ஆவறான் சம்பந்தி? நான் சாக கிடக்க ஏன் பொஞ்சாதி ஒரு பக்கம் அழுதுகிட்டு கிடக்கா. மண்டபமே அல்லோலப்படுது. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. அப்பதான் நீங்க டப்புன்னு எந்திரிக்கிறீங்க சொல்றீங்க. ஏன் மவன் செல்வம் இந்த பொண்ணுக்கு இந்த மேடையில இந்த நிமிஷமே இந்த பொண்ணை கட்டிக்குவான். உங்க எல்லாருக்கும் சம்மதமா அப்படின்னு நீங்க எந்திரிச்சு டப்புன்னு கேட்கணும். மாமா நீங்க கவலையே படாதீங்க, எங்க அப்பா செம்மையா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. கவலையே படாதீங்க. இந்த இடத்துல நான் உள்ள பூந்து உம்ம காலை புடிச்சு அழுது நன்றி சொல்லுவேன் மாமா. சம்மந்தி அவங்களுக்கு தெரியவே கூடாது. இந்த பொம்பளைங்க அம்மா நீங்க தப்பா நினைக்காதீங்க. பொம்பளைங்களை ரோசனை பண்ணவே விடக்கூடாது. என்ன அவங்களுக்கு நெருக்கடி மேல நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சரின்னு சொல்றதை விட வேற வழியே கிடையாது இவங்களுக்கு. வேற வழியே இல்லாத இடத்துக்கு அவங்களை கொண்டு போய் விட்டுறோம் நாம. எப்படி அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஐயோ நான் பார்த்தேனப்பா. கூப்பிட்டு அவளை போன் கூட அவட்ட நான் பேசுறேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. அம்மா ரத்னாமா, அம்மா ரத்னாமா, எங்கதாமா மாமா இந்த வாரம் சொல்லுங்க அண்ணாச்சி. நான் தான் ரத்னா. என்ன விஷயம்? போன்ல சவுந்தர பாண்டி ஐயா இருக்காவ, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுதாவ. இந்தாருங்க அண்ணாச்சி, நான் யாருக்கிட்டயும் பேச மாட்டேன். பெரியவரா இருந்தாலும் சரி சின்னவரா இருந்தாலும் சரி யாருக்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சொல்லிருங்க. ஐயா கேட்டுச்சீங்களா? உங்ககிட்டயும் பேச முடியாதுன்னு சொல்லுதாவ. அம்பிட்டு திமிர்ல திமிர். அவ வீட்டுல தானே இருக்கா? ஆமாங்க ஐயா, என் கண்ணு முன்னாடி தான் நிக்காவ. சரியா போறேன் வெய்யே. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. என்னப்பா சொன்னா? நீ குழப்பத்துல உன் மனசுலயே அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவள மாதிரியே உள்ளியா சேலையை கட்டிக்கிட்டு ஆறாவது போனா உனக்கு அவள மாதிரியே தெரியுது. முப்புடாதி சத்தியம் தானே ரத்னா அங்கதான் இருக்கான்ட்டு. இந்த நீ சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத. என் உசுர வாங்காதீங்க. அத்த, இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நல்லபடியா நடத்தி வச்சினா உனக்கு ஒரு கோயிலே கட்டுவேன்.
விடுல, அண்ணனா நீதாம்ல நல்லபடியா சாதிச்சுட்ட. ஆமாத்தா, இவனை பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணன், நீ ஒன்னும் குறைஞ்சவன் இல்லன்னு. இவன் 4 பேத்த பொத்தி பொத்தி வளர்க்கான். 4 பேத்துக்கு தர்ற பாசத்தை என் ஒருத்திக்கு தந்து நீதானே என்னைய வளர்த்த. என்னத்த பண்ணி என்னத்தான் பண்றது? பெரிய குடும்பம், பெரிய தலைக்கட்டு. நீ எங்க வாழ்ந்தா சந்தோஷமா வாழ்வேன் தானே கட்டி கொடுத்த. ஆனா நீ எங்க அண்ணன் மனசு சங்கடப்பட்டுருமோ, அண்ணன் வேதனைப்பட்டுருவானோ எதையுமே என்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பூமியாத்தா மாதிரி அங்கடக்குள்ளேயே சுத்தி சுத்தி வாழ்ந்துட்டியத்தா. தப்பு என்ன உன் பேர்லையா? விடுன, ஏதோ நம்ம விதி. சுப்பிரமணியாய நமः கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ. மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. தீர்க்க சுமங்கலி பவ. சர்வாபிஷ சித்திரஸ்து. தீர்காயுஷ்மான் பவ. சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. ஓம் ஸ்கந்தாய நமः. ஓம் குஹாய நமः. ஓம் ஷண்முகாய நமः. அக்கா அக்கா அக்கா, என் மாமா பாத்தியா? மாமா நல்ல வசூரமா சகப்பா மீசெல்லாம் வச்சிருப்பாரு. அழகா இருப்பாரு. நீ பாக்கலையா? மீசெல்லாம் வச்சிருப்பாரு. இல்ல பாக்கலையேம்மா. ஓ சரி. என் மாமா பாத்தியா? மாமா எங்க மாமா போன? முத்துமாடி விடல விடு. என்ன பண்றாரு? எங்க மாமா போன? ஐயா பாட்டி என்னல என்னது இது? என்னல இது? மாதா கோயிலா மண்டி போட்டுக்கிட்டு இருக்க? கையெடுத்து கும்பிடல கும்பிடு. எப்பா இரு 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 எப்பா, மண்டி போட்டு வேண்டிக்கிறது பிரார்த்தனைப்பா. கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா, சும்மா இருப்பா, சும்மா இருப்பா. பிரார்த்தனையா? மாமா இங்க போய் பார்க்கலாம். அத்தா போலாமா? ஒரே ஒரு நிமிஷம்ல. அங்க சிவன் சன்னதிக்கு அர்ச்சகரு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி பரணிய தத்து கொடுத்து வாங்கணும்னு. போய் எப்ப செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு வந்துடுதேன். அப்ப நாங்க கோயில் வாச பக்கம் என்னை அசிங்கப்படுத்தணும்னு எம்புட்டு நாலு பிளான். ஆத்தி, எனக்கு ஒண்ணும் தெரியலங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. இவனும் சொல்லித்த எல்லாமே எனக்கு தெரியும். சாமி எல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க வருது. நிறுத்திடியா? உன் மேல பேய் வந்து ஆடிச்சுன்னு சொன்னா கூட நான் நம்புவேன். ஆனா சாமி வந்து ஆடினேன்னு சொல்றத பாரு, எவன் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். ஐயோ, என்னென்னவோ பேசுதியலே சாமி. அத்தா, என் வாயால எதுக்கு என்ன அப்படி பேச வச்ச? இந்த மனுஷன் கிட்ட நான் ஏச்சு வாங்கிக்கிறதுக்காகவா? சொல்லு சாமி, ஏன் என்ன அப்படி பேச வச்ச? ஏம்மா, இவ்வளவு நேரம் இந்த பேச்சா பேசுன? வாலன்ற போலன்ற எலன்ற. அண்ணே, எடுப்பட்ட பையன் கூட சொன்னாங்களே, அத மறந்துடாதண்ணே. ஐயோ, தப்பு தப்பு. நிறுத்துங்களேன். ஐயோ, ஒரு தடவை சொன்னா நீங்க 1008 தடவை சொல்றீங்க. அப்பா, உங்களை வா போன்னு சொல்ல கூட அம்மாக்கு தைரியம் இல்ல. இதுல வால போல அவனே இவனே எல்லாம் பேச தைரியம் இருக்குமா? பாவம் பாவங்க, சாமிதான் அதெல்லாம் பேசுச்சு. ஐயோ, அவ்வளவு மோசமாவா சாமி பேசுச்சு? ஐயோ, ஏன் வாயால இதெல்லாம் பேச வச்சுட்டியே சாமி. உனக்கு இது அடுக்குமா? அம்மா, நீ எடுப்பட்ட பையலேன்னு மட்டும் சொல்லலம்மா,
ஆக்கங்கட்ட கூக பேஜ்ல போறவனே என்னென்னமோ சொன்னியே. ஐயோ தப்பு தப்பு. ஐயோ ஆத்தா என்ன இப்படி பேச வச்சிட்டியே? ஏன் ஆத்தா உன் புள்ள இப்படி எல்லாம் சோதிக்கிற? இது உனக்கே நல்லா இருக்கா? பாவம்மா, சாமி செஞ்சதுக்கு நீ என்னமா பண்ணுவ? நிறுத்துங்களா? என்ன கூட்டணி போட்டு கிண்டல் பண்றீங்களோ? ஐயோ இல்லங்க. பாப்போம்லா பாப்போம். எத்தனை நாளைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நானும் பாக்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. நீங்க போய் தொலைங்க. போங்க. வாமா. கொஞ்சம் மோர் ஆத்தி எடுத்துக்கோ. வீரா போய் திருநீர் எடுத்துருவா. இல்ல அவ இங்கதான் வந்தா. ஐயோ சொன்னா நம்ப மாட்டுக்காங்களே. இன்னும் இல்லப்பா. சரி சரி இந்தானே. ஒண்ணும் இல்லப்பா. ஐயோ ஒன்னும் இல்ல. ஏதோ ஒரு சொப்பனம் கண்டிருக்க. விடு எல்லாம் சரியா விடும். ஏல வந்தியா? இந்தா வந்துட்டேன். இவன் சொன்னா நம்ப மாட்டேன். இந்தானே. இந்தா இந்த மோர குடி. சம்மோ மோர குடிங்க. குடிங்கப்பா. குடிங்க. குடி. அது சொப்பன இல்ல. அது கண்டிப்பா சூடாமணி குரல் தானே. ஏன் சூடாமணி குரல் எனக்கு தெரியாதா? அப்போ திருநீர் எல்லாம் வச்சிருக்கு. இனி சொப்பனம் எல்லாம் வராது. நீ படு. சரியா? படுத்துக்க. இல்ல ஒரு நிமிஷம் இரு. இது எந்த மாசம்? செப்டம்பர்ப்பா. தமிழ்ல என்ன? தமிழ்ல ஆனி ஆடி ஆவணிப்பா. இது வளர்புற சஷ்டி விரதமான்னு பாரு. ஏல போய் காலண்டர் எடுத்துட்டு வா. சரி. எப்போ எதுக்கு இப்ப அதெல்லாம் பாத்துக்கிட்டு படுப்பா. இரியா பகல்ல பாத்துக்கிடலாம். இரியா காரணம் இருக்கியா? அக்காட்ட கொடு. இந்தக்கா பாரு. ஆமாப்பா, வளர்பெற சஷ்டி விரதம் தான். பாத்தியா பாத்தியா? அதான் சூடாமணி இன்னைக்கு வந்திருக்கா. இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் சூடாமணி என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இன்னைக்கு. எப்பா இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளா? நான் சூடாமணிய கல்யாணம் கட்டிக்கிட்ட நாள்ல இது. அப்ப கல்யாண நாள் வாழ்த்துக்கள். கைய கொண்டா சொல்லுங்கடி எல்லாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா. ஓ பாத்தல நீ கல்யாண நாள் நடப்புலே படுத்திருப்ப. அதான் அம்மா சொப்பனத்துல வந்திருக்கு. ஏன்னா என்னல நானே இப்பதான் கேலண்டர் எடுத்து வந்து பார்த்து சொல்றேன். அப்புறம் எப்படி அந்த நினைப்போட நான் படுத்திருப்பேங்கிற? இல்ல அதுதான்ல சூடாமணிய காதல வந்து பேசின மாதிரி எனக்கு கேட்டிருக்கு. சொன்னா நம்ப மாட்டேங்க. எப்பா எப்பா சொல்லுப்பா, உனக்கு ஆறு போய் பொண்ணு பார்த்தது? நீ எப்ப அம்மா போய் முதல்ல பார்த்த? ஏப்பல ஒருவேளை காதல் கல்யாணமா இருக்குமோட்டி தெரியலையே. எப்பா நீ அம்மாவை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணியா? இல்லே என்னல பேச? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் பாட்டுக்கு தேரி காட்டுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்காக பணமட்டை பொறுக்க போயிருந்தேன். அங்கதான் முதல்ல அவளை பார்த்தேன். அம்மாவையாப்பா? ஆமாட்டி. அப்பெல்லாம் வெயில் இவ்வளவு சுள்ளுன்னா அடிக்காது. அப்படியே அடிச்சாலும் வேக்காது. இந்த மாதிரி இருக்கிறப்பதான் எங்க அம்மா ஒரு நாள் அடுப்பு எரிக்கிறதுக்காக நீ போய் பணமட்டையும் முள்ளு செடியும் பொறுக்கிட்டு வான்னு அனுப்பிச்சதே நீ தேடி காட்டுக்கு. அந்த தேரி காட்டுல அப்பதான் உங்க அம்மையை நான் அங்க பார்த்தேன். உங்க அம்மையும் அடுப்பு எரிக்கிறதுக்காக முள்ளு செடியும் பணமட்டையும் பொறுக்கிட்டு இருந்துச்சாங்க. அங்கதான் உங்க அம்மையை முதல்ல பார்த்தேன்.
இசக்கி இசக்கி சீக்கிரம் ஒரு குண்டான தண்ணி எடுத்துட்டு வா. சரி வா பரணி. பார்த்தா என்னத்தா இந்த நேரத்துல? என்ன டீ இதோ வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆமா, சண்முகத்துக்கு தைரியம் அதிகமாயிடுச்சுல, அதான் பாம்பு புடிச்சு கொடுப்போம், பாம்பு கறி தின்னட்டும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாம்பு கறியா? ஆமா பாரு. எது பாம்பு கறியா? பரணி என்ன விளையாடுதியா? என்னத்தா என்ன விளையாடுது? பின்ன நான் விளையாடாம யாரு மாமா விளையாடுறது? அது சரிதான். கம்மாயில இருந்து விரால் மீன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உயிருள்ள விரால் பாருங்க. எங்க வீட்டுக்கு 2 போதும், அதான் மிச்சத்தை இங்க கொடுத்துட்டு வர சொன்னாங்க அம்மா. எங்க காட்டு. பாரு. பாம்பு மாதிரி பளபளன்னு நெளியுது பாரு. என்ன டாக்டரு காலையிலே வந்திருக்கீங்க? என்னல ஒரே குய்ய முயன்னு கொண்டாட்டமா இருக்கு. நீ என்ன கொண்டு வந்திருக்க? அண்ணே உனக்கு பிடிச்ச விரால் மீன் என்ன உசுரோட இருக்குன்னு. வராலா? என்ன டாக்டரு, என்ன டாக்டர் வேலையை விட்டுவிட்டு மீன் வியாபாரம் ஆரம்பிச்சுட்டியா? பரவாயில்லையே, எப்படி 2 கிலோ தேரும் போல இருக்கே. பாக்குறதுக்கு எச்சு ஊறுதே. உனக்கு பிடிச்ச மாதிரி புளிப்பும் உரப்புமா குழம்பு வச்சு தாரனே. கொஞ்சம் எடுத்து வறுத்து வைலா. தலையை தூர போட்டுறாத, அது குழம்புல போடு, நான் திம்பம்ல. அண்ணன் என்னடானா ஆட்டுக்கறி கொண்டு வரா, தங்கச்சி என்னடானா விரால உசுரோட கொண்டு வரா. மாமா இல்ல பரணியும் முத்துப்பாண்டி ஒன்னா போல போய் வேலையை பாரு. ஓகேதான். அண்ணே என்னலா? அம்மா போட்டோன்னு. இல்ல அந்த போட்டோ இப்படி கொடு, அதனுக்குள்ள பெட்டியிலே வச்சிருவோம். எதுக்கு மாமா? அத்தை போட்டோ தானே, அதை எதுக்கு மறைச்சு வைக்கணும்? இல்லத்தா, அது வந்து பயமா? ஊரு என்ன சொல்லுமோங்கிற பயமா? இல்ல அதுக்கு இல்லத்தா. போட்டோ உள்ள ஒளிச்சு வச்சுட்டா ஊர் சொல்றத நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு ஆயிடாதா மாமா? அவங்க நல்லவங்கங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அத்தை நல்லவங்க தானே. அவங்க மேல தப்பு இல்லைன்னா அத நீங்க தானே நம்பணும். புதுசா நீங்க தானே போட்டோவை நல்லபடியா ஃப்ரேம் போட்டு நடு வீட்டுல கம்பீரமா மாட்டி வைக்கணும். நீங்களே ஒளிச்சு வச்சா அத்தைய நம்பலன்னு தானே அர்த்தம். சண்முகம், நான் சொல்றது உனக்கு புரியுதா? வா இப்பவே கிளம்பு, நாமளே போய் போட்டோக்கு ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்துருவோம். வா. இப்பவே வா. அதுக்கும் ஒரு நல்ல நேரம் பாப்பியா? மரியாதையா கிளம்பு. வா மாமா, நான் அப்படியே கிளம்புறேன். நான் கிளம்புறேன். இசக்கி மீனை பக்குவமா குழம்பு வச்சிரு. ஓகே சண்முகம் வா. ஒரு நிமிஷம். இசக்கி நீ போய் சட்டை எடுத்துட்டு வா. இல்ல அது புரியல. பார்த்து பத்திரம். சரி வரேன். பாய் பாய். ஏக்கா கவனிச்சியா? என்ன டீ? பரணி அண்ணன் கைய பிடிச்சு மருந்து போட்டப்போ அண்ணனுக்கு முத்தரத்துவம் மூஞ்சி கேறிடுச்சு. எனக்கு என்னமோ அண்ணனுக்கு பரணி மேல ஒரு இதுன்னு தான் நினைக்க. தம்பி தம்பி தூங்கிட்டீங்களா? அண்ணாச்சி இல்ல ரொம்ப நேரமா உங்க போன் அடிச்சிட்டு இருக்கு.
ஹலோ ஹலோ ஏ சொல்லுல. அண்ணே எங்கண்ணா இருக்க? ஹலோ ஹலோ இல்ல நான் பேசுறது கேக்கா? ஒரு இறைச்சலா இருக்குனே. அண்ணே நீ பேசுறது கேக்கல. இல்ல நான் பேசுறது கேக்கா? ஹலோ அண்ணே. ஏக்கா என்ன பிரச்சனை? அண்ணன் பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குதுடி. அது பேசுறது வேணா உனக்கு கேட்காம இருக்கலாம். நீ தகவலை சொல்லு. அதுக்கு கேட்டா பத்தாதா? எங்க கூட நானே பேசுதேன். அண்ணே ஹலோ எசைக்கு பேசுதேன். மீன் குழம்பு கொதிக்கு. மீன் பதமா வறுத்திருக்கேன். நீ உடனே கிளம்பி வாரியா? என்ன யார் என்ன சொல்லுதீங்க? இல்ல ஒண்ணுமே கேட்கல. இல்ல நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன். சிக்னல் கிடைக்கல. ஹலோ ஹலோ அண்ணே. ஹலோ ஹலோ அண்ணே கேக்குதா? ஹலோ அண்ணே அண்ணே கேக்குதா? குடு என்னக்கா? ஹலோ அண்ணே வரப்போ வெட்டிக்கலையும் கூட்டிட்டு வா. பாவம் அவனுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஹலோ கேக்குதா அண்ணே? இல்ல காத்துல ஒண்ணு கேட்கல. அண்ணே கேக்குதா? ஹலோ அண்ணே எங்க இருக்க? எனக்கு கேக்குது. கேக்கு சொல்லு. இல்ல நீ கேக்குதான்னு சொன்னது மட்டும் கேக்கல. இல்ல நான் சொன்னது கேட்கல. கேக்குது சொல்லுங்க. என்னன்னு சொல்லு. இல்ல ஒரு முக்கியமான விஷயம்ல. சொல்லுங்க. இல்ல நம்ம அம்மா இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுல. ஹலோ அண்ணே திரும்பவும் கேக்கலனே. அண்ணே சத்தமா பேசுனே. இல்ல நம்ம அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல. ஹலோ அண்ணே. ஹலோ கேக்குதா? அத பாக்குறது தான் திருவனந்தபுரம் போயிட்டு இருக்கு. திருவனந்தபுரம் கேரளா. ஹலோ அண்ணே திரும்ப கேக்கல. அண்ணே சத்தமா பேசுனே. ஹலோ திருவனந்தபுரம்ல. கேரளா திருவனந்தபுரம். அண்ணே நீ பேசுறது எனக்கு கேக்கலனே. திருவனந்தபுரம் போயிட்டு. இந்த நேரம் பார்த்து சார்ஜ் இல்லாம ஆப்பாய் போச்சு. அண்ணாச்சி சொல்லுங்க. உங்ககிட்ட இந்த சின்ன பின்னு சார்ஜ் இருக்கா? இப்பெல்லாம் யார் தம்பி இந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்றாங்க? கட் ஆயிடுச்சா? கையில சுளுக்கு பிடிச்சிருக்கு. சைன் கூட செய்ய முடியல. பிரிஷன் டாக்டர் அவைலபிளா உண்டா? மேடம் டாக்டர் வேண்டாம் மேடம். ഇവിടെ ഒരു പ്രിസണർ ഉണ്ട്. സുളുക്കെല്ലാം ഈസി എടുത്തു വിടും. ഞാൻ കൂട്ടിട്ട് വരാം. ഇപ്പൊ വരാം. മാഡം ഇതാണ് സൂടാമണി. ഞാൻ പറഞ്ഞ ആള്. ഇത് പുതിയതായിട്ട് വന്ന ജയിലറാ. സൂടാമണി കയ്യിൽ സുളുക്കെടുത്ത് വിട്. என்ன கிரைம்? எத்தனை வருஷம் இங்க இருக்கா? 302 மேடம். ஓ மர்டர் கேஸ் லைஃப் சென்டென்ஸ் மேடம். எத்தனை வருஷமா இங்க இருக்கா? அதாச்சு மேடம் 20 வருஷம். இவ வந்த புதுசுல வச்ச தைகள் எல்லாம் இப்ப மரமா வளர்ந்துருச்சு மேடம். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கா மேடம். ஒன்னுத்தோட பேரு சண்முகம், இன்னொரு பேர் ரத்னா, அப்புறம் 2 மரத்துக்கு வீரலட்சுமி எசக்கின்னு பேர் வச்சிருக்கா மேடம். யார் அந்த 4 பேரு? சண்முகம் இவ மூத்த பையன் மேடம். மத்தவங்க எல்லாம் பொண்ணுங்க. குருவாயிரப்பா.
ஆட வலி ஒண்ணும் இல்ல. അത്രേ ഉള്ളൂ മേഡം. ഇനി ഒരു പ്രശ്നം ഉണ്ടാവില്ല. സുളുക്കെടുത്ത് വിടുறதுல சூடாமணி மாதிரி யாரும் இல்ல. മാഡം സൂടാമണിയെ കാണാൻ വിസിറ്റർ വന്നിട്ടുണ്ട് മാഡം. എന്താണ്? சூடாமணிக்கு விசிட்டரோ? இதுவரைக்கும் இவளை பார்க்க யாருமே வந்ததில்லையே. அம்மா அம்மா நான் சம்மு அம்மா அம்மா நான் சம்மு அம்மா 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 நான் சம்மு அம்மா അമ്മ ഹോസ്പിറ്റലൊക്കെ കൊണ്ടുപോകുന്നുണ്ടോ? ചമ്മു അമ്മ ചമ്മു இதுல யாரும் என் அம்மா இல்லையே. அம்மா அம்மா நான் சம்மு அம்மா சூடாமணிமா. என்ன சொல்லுத? நீங்க இருக்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். உன் கூட செயல் இருந்த ஒரு அம்மா உன் போட்டோவை பார்த்து உன்னை இங்க பார்த்துதான் சொல்லுச்சு. அப்படியே ஓடி வாரேன். இல்லையேல, நம்ம சௌந்தர பாண்டியன் எனக்கு தெரியுமே. சௌந்தர பாண்டியன் அம்மாக்கு தெரியுமா? கோர்ட்டு கேஸ் நடந்தப்ப அவரு கூட இருந்தாருல. அவருக்கு தெரியுமே, சொல்லலையா? அவருக்கு நீ இங்க இருக்கிற விஷயம் தெரியுமா? அவரு சொல்லலையேமா? என்ன கேஸ்? என்ன தண்டனை? எதுக்கு ஜெயிலு? நீ எதுக்கு ஜெயில இருக்க? என்னமா சொல்லுத? 20 வருஷமா இங்கதான் கிடக்கியா? ஆமாயா. மாமா இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையேமா? அவருக்கு இதெல்லாம் தெரியுமா? நெசமாவே சொல்லலையா? அம்மா, அந்த முருகன் சத்தியமா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. என்னம்மா, என்ன நடந்துச்சு? நான் இங்க கிடக்குதே உன் மாமனுக்காக தான்ல. என்னம்மா சொல்லுத? பெத்த பிள்ளைகளை விட்டு போட்டு
கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்ட உங்க அப்பாவை விட்டு போட்டு இருட்டு ரூமுக்குள்ள மண்ணுக்கும் மரத்துக்கும் உங்க பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு 20 வருஷமா இங்கேயே கிடைக்கனே. எதுக்கு? சௌந்தர பாண்டி அண்ணனுக்காக தாம்ல. எதுக்கு செஞ்சதெல்லாம் அண்ணன் தாம்ல. ஆனா பழிய ஏத்துக்கிட்டது நானு. என் பிள்ளைகளை எல்லாம் நல்லபடியா பாத்துக்குதேன்னு சத்தியம் செஞ்சாரு. ஒருத்தரை டாக்டர் ஆக்குத, ஒருத்தரை என்ஜினியர் ஆக்குத, ஒருத்தரை வக்கீல் ஆக்குதன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணாரு. அந்த நம்பிக்கையில தாம்ல அம்பட்டு குத்தத்தையும் நான் தான் செஞ்சேன்னு. என்னையா? ஏயா உன்னை எதுக்காக அந்த வீட்டுல காவலுக்கு போட்டோம் ஞாபகம் இருக்கா? இருக்கியா? ரத்னாவை கண்காணிக்க தானே உன்னை அனுப்புனேன். இங்க எதுக்கியா வந்தீரு? ஐயா, நீங்க தானே சொன்னீங்க ரத்னாமா எங்க போனாலும் கண்காணிக்கணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் கூடவே வந்தேன். ரத்னாவை கண்காணிக்கிறத விட்டுட்டு நீர் எதுக்கு இங்க வந்தீர்னு கேக்குறேன். ரத்னாமா இங்க வந்ததுனாலதானே நானும் வந்தேன். ரத்னா வந்தாளா? என்னங்கய்யா, நீங்களே ரத்னாமா யாருன்னு தெரியாத மாதிரி கேக்கிய? ஊதா கலர்ல தாவணிய கட்டிக்கிட்டு நல்ல நீட்ட சடைய போட்டுக்கிட்டு ஜபப்பா வந்தாங்களே, அவங்க தானே ரத்னா? யோ யோ ஆக்கங்கட்ட மூதி, அவ எசக்கியா? இல்லங்கய்யா, அதுதான் ரத்னாமா. சமூகம் சாரே எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார. ஐயா, அவங்களதான் நான் விடாம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல பாண்டி, என்ன நடக்குதுன்னு தெரியுதா அவனுக்கு? தெரியுதுப்பா. எசக்கிய ரத்தனான்னு சொல்லி இந்த முப்படாதி முட்டாள நம்ப வச்சிருக்கான். இல்ல அப்பன்னா நீ கோயில்ல பார்த்தது ரத்தனாதான்ப்பா. இந்த சவுந்தர பாண்டியனை ஏச்சிட்டால அவமானமா இருக்கல. அப்படின்னா ரத்னாவும் கோயிலுக்கு வந்தா அப்போ இவர்களும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக? ஆமாப்பா, ஏதோ திட்டம் போட்டுதான் வந்திருக்காங்க. கோயில்ல வச்சு அவ சாமி ஆடினப்பவே எனக்கு சந்தேகம்ல. நமக்கு தெரியாம இவங்க ஏதோ திட்டம் போடுறாங்க. கண்டுபிடிக்கிற இந்த சவுந்தர பாண்டி பெரிய ஆளா இல்ல அந்த சண்முகம் பெரிய ஆளான்னு பார்த்துருவோம். ஐயா, அப்ப நான் டியூட்டிக்கு போலாங்களா? எலா சண்முகம் வந்திருக்கான். ஏன் உங்க அண்ணன் வந்திருக்காங்க, வாங்க முடியல? இல்லை
ஏலே எதுக்கு அழுதா? ஏலே என்னாச்சு கேட்கும்ல? எதுக்கு அழுத? ஏலே அத்த நீ என்னத்த இந்த நேரத்துல பண்ற? மனுஷனா நீ? மொத்த வீடு எப்படி கலங்கி போயிருக்கு பாத்தியா? எங்க போற ஏது போறன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? இதுல போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்றது பெரியும் மாறி. அது போன இடத்துல கொன்று வேற ஆஸ்கல். எங்கடா போய் தொலைஞ்ச? போன் ஆஃப் பண்ணி போட்டு எங்க போனேன்னு சொல்லு. இவங்க பட்ட பாட்ட பார்த்து எனக்கே கதி கலங்குது. ஒருத்தி அண்ணன் வரலன்னா சாக போறேங்கிறா, ஒருத்தி அண்ணன் வராட்டி சோறு திங்க மாட்டேங்கிறா. சண்முகம், ஏன் எல்லாரும் இப்படி போட்டு பாடா படுத்தி வைக்கிற? எங்க போன நீ? அது ஆத்தால பார்க்க போனேன். ஆத்தாவை பார்க்கவா? நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்க அப்பாக்கு கூட தெரிய வேண்டாம், சரியா? இப்ப எதுக்கு எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சிருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. கோயில வச்சு போன் வர சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என் போனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுங்களா? சரி, இனிமேல் நடக்காம பாத்துக்கிட்டேன். அதுக்காக நீங்க சாப்பிடாம இருப்பீங்களோ? சாப்பிடலாம்ல? என்னல பேசுற நீ? அந்த முத்துப்பாண்டி கிட்டயும் உன் மாமன் கிட்டயும் முட்டிட்டு நிக்கல, அவனுங்க உன் மேல கங்கணம் கட்டிட்டு நிக்கானுவ. இந்த மாதிரி நேரத்துல உனிய காதல் என்ன எங்களுக்கு என்னென்னமோ நினைக்க தோணுது இல்ல? பாவல இந்த பிள்ளைய உனிய காதல் அது கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் நிக்கவே இல்ல. ஐயா, தயவு செய்து இந்த மாதிரி நேரத்துல நீ எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போயா, சொல்லாம போவாது. எப்போ அதான் வந்துட்டோம்லப்பா, இனிமேல் எங்கிட்டு போனாலும் சொல்லிட்டு போதேன். பாருங்க, அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுல. இந்த அண்ணனோட உசுறு என் உடம்புல இல்ல, உங்க கையில கொடுத்து வச்சிருக்கேன். உடம்பு எங்கிட்டு சுத்தினாலும் அது உசுரை தேடி வந்துதாம்ல அவன. யாரு? உங்க அம்மையத்தான் சொல்லுதேன். போல என்னாச்சுங்க? அர்த்தராத்திரில எழுப்பிக்கிட்டு என்ன வேணுங்க? பசிக்குதா? நான் வேணா தோசை ஊத்துட்டா? நீ ஊத்துற தோசை எல்லாம் போதும். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல். நீ ஏன் கோவிலுக்கு வந்த? நீ மட்டும் வரலல்ல, அந்த ரத்னாவும் அங்க வந்திருக்கா. பாண்டி பைய அதை பார்த்திருக்கான். என்னையே ஏச்சுப்பட்டு அவ வெளியே வந்திருக்க. எவ்வளோ நெஞ்செழுத்தம். இப்ப நான் கேட்கறது எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். பதிலுக்கு பொய் சொல்லக்கூடாது,
புரட்டி பேசக்கூடாது, நேரடியா பதில் வேணும். நீ எதுக்கு கோவிலுக்கு போன? கேட்கும்ல, சொல்லு. நீ எதுக்கு கோவிலுக்கு போன? சாமி கும்பிடுதான். மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. தோடு கிழிஞ்சு ரத்தம் வருது. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடு. மா, இங்க பாரு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தலை சுத்துதா? வாமிட் வர மாதிரி இருக்கா? இல்ல. சத்தியம் பண்ணிட்டி. எனக்கு சத்தியம் பண்ணிட்டி. மா, முதல்ல காயத்துக்கு மருந்து போடலாமா? அத கொடு. டேய், புடிச்சுக்கோடா. ஏய், எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணுன்னு சொல்லுதல்ல. இப்ப எதுக்குமா சத்தியம்? அப்பா என்ன அடிச்சு முடிச்ச பிறகு உன்கிட்ட தான் வருவாங்க. உசிரே போனாலும் கோயில்ல நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லக்கூடாது. ரத்னாவுக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணது தெரிஞ்சது. 2 பேருமா சேர்ந்து வெங்கடேசன் குடும்பத்தை கொன்னே போட்டுருவாங்க. புரியுதா? சத்தியம் பண்ண போறியா இல்லையா? சத்தியமா நான் சொல்ல மாட்டேமா. போதுமா? நானும் சத்தியமா சொல்ல மாட்டேமா. நீ இப்ப மருந்து போட்டுக்கோமா. முதல்ல டிடி போடணும். அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு பிபி செக் பண்ணணும். அந்த பிபி மிஷின் எடுத்துட்டு வா. சாரிமா. என்னடி முழிச்சிட்டாளா? பொறுத்ததெல்லாம் போதும்மா. இதுக்கு மேலேயே நீ இவர்கிட்ட அடையும் உதைய வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. என் கண்ணு முன்னாடியே உன்னை அடிக்கிறாங்க. பெத்த தாயின்னு கூட பார்க்காம அந்த முத்து பாண்டி நின்னு வேடிக்கை பாக்குறான். குடும்பமாமா இது? வயித்தெரிச்சலா இருக்குமா? வார்த்தைக்கு வார்த்தை நீ அனாதை அனாதன்னு சொல்றாரு. அனாதையாமா நீ? உனக்கு குடும்பம் இல்ல, அண்ணன் இல்ல. எவ்வளவு கேவலமா இருக்காருமா இவரு. போதும்மா, எல்லாம் போதும். இனிமே மீதி இருக்கிற வாழ்க்கையில நீ நிம்மதியா இருமா. நான் போயிட்டா நீ என்னடி செய்வ? மா, நான் உன்ன மாதிரி இல்லம்மா. படிச்சவ டாக்டர்மா நானு. என்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பொணத்தை பார்த்தே நான் பயப்படாதவன். இவங்கள பார்த்தா நான் பயப்பட போறேன்? மா, நிச்சயம் சிவபாலன் சண்முகத்தை கூட்டிட்டு வருவான். அவன் வந்தா நீ தயவு செஞ்சு சண்முகத்தோட போயிடுமா. இந்த தாலி கல்யாணாலும் புருஷன் இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம்
எதுவுமே தேவையில்லம்மா. சொன்னா கேளுமா, நீ கிளம்பிடு. அத்தா, என்ன நடந்தாலும் சரி எங்க அம்மாவை எப்படியாவது கூட்டு போயிடத்தா. உன் கூட வந்த அம்மா உசுரோடவாது இருக்கும். இங்கே விட்டு போனா அப்புறம் போனமா தான் போவோம் அத்தா. போய் அத்தைய கூப்பிடல. எனக்கு அம்புட்டு தைரியம் இல்லத்தா. நான் இங்கேயே நிக்குதேன், நீ போய் கூப்பிடத்தா. அத்தை அத்தை வாத்த போலாம். இனி ஒரு நிமிஷம் இந்த நரகத்துல இருக்க வேண்டாம். நீ போலாம் வா. என்னட்டே இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்க நீ? போட்டு உள்ளர போட்டே உன் புருஷன் சொல்லுதேன், உள்ள போ. இம்புட்டு தூரம் வந்துட்ட, இந்த படிய மட்டும் தாண்டி இறங்கி வாத்தப்படி தாண்டி வாத்த. நீ யாரும் இல்லாத அனாதை இல்லாத. உனக்கு உங்க அண்ணன் இருக்க, அண்ணன் குடும்பம் இருக்கு, அண்ணன் மவன் நான் இருக்கேன். என் வீட்டுக்கு வாத்த மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டுதான். நீ ஆசீர்வாதம் பண்ணாதான் என் கல்யாணம் நடக்கும். உன் பொண்ணு சொல்றேன், நீ போ. காட்டியா வேணால வேணாம். தப்பு பண்ணுத நீயே. கட்டின புருஷனை விட்டுட்டு போனா ஊர் என்ன பேசும்? உன்னைய காடி திப்ப மாட்டியே. இப்ப மட்டும் நீ போன, இந்த வீட்டுக்குள்ளார மறுபடியும் நீ கால் எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு நான் விட மாட்டேன். போயிட்டே அவ்வளவுதான், அப்படியே போக வேண்டியதுதான். நீ நல்லா யோசிச்சுக்க. நான் செத்தாலும் இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. மா உள்ள போமா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு இறங்கி வந்துகிட்டே இருக்க. படி இறங்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் உன் பொஞ்சாதி. இறங்கிட்டா அவ என் அத்தை. இனி ஒரு அடி அவன் மேல பட்டுச்சு, சாப்பாடு இருக்கும், ஆனா சாப்பிட கை இருக்காது. தைரியமான ஆம்பளையா இருந்தா
என் அத்தை மேல கை வைல பாப்போம். வாத்த டாக்டர் வந்துட்டாங்கம்மா. கொஞ்சம் விலகுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். மூச்சு இழுத்து விடுங்கம்மா. ஏலே, என்னாச்சு பழுதுட்டு இருக்கீங்க? அதான் அத்தையை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம்ல, முதல்ல அழுகை நிப்பாட்டுங்களேன். கண்ண தொடங்க. என் விரல உத்து பாருங்க, விரலையே பாருங்க, நல்லா உத்து பாருங்க. நல்ல வேலை, கான்சியஸா தான் இருக்காங்க. அடிச்சதுல மூளைக்கு ஏதோ ஆயிருக்கும்னு நினைச்சேன், அப்படி ஒண்ணும் ஆகல. பயப்பட வேண்டாம், லோ பிரஷர் தான். அப்படின்னா அவங்க சாப்பிடல, அதனால வந்த மயக்கம் தான். ஏன்டா அதான் நான் போறப்பவே சொன்னல, செத்த சாப்பிட்டு போன்னு சொன்னல, கேட்டியா? உன் அத்தை பசி தாங்க மாட்டா, அவளுக்கு 1 மணி நேரத்துல நீ சமைச்சு முடிச்சிடுற என்ன? சரிப்பா. காரம் தூக்கலா வைக்கணும், அப்புறம் உப்பு கம்மியா இருக்கணும் அவளுக்கு, என்ன புரிஞ்சுதா? சரிப்பா. எப்பா, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அத்தை நம்ம வீட்டுல சாப்பிட்டதே இல்லையா? இன்னுமா அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஞாபகம் வச்சிருக்க? என்ன உங்க அண்ணன் தான் உங்க மேல பாசமா இருப்பான்னு நினைச்சியோ? உன் அண்ணனுக்கு நான் அப்பல, அவ என் உடம்பு இருந்தவா, அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. அது இந்த கட்டை வேகிற வரைக்கும் மறையவே மறையாது. எத்தனை வருஷம் ஆசை தெரியுமா அது? என் தங்கச்சி என் வீட்டுக்கு கூட்டு வந்து அவளுக்கு வயிறார சோறு போடணும், விதவிதமா போடணும்னு ஆசைப்பட்டேன். ஓடி போன வீட்டுல சோறு திங்க கூட சவுந்தர பண்டி சொல்லிட்டாரு. அதனால முடியாம போச்சு. கழுத சண்டையோ சடவோ அந்த முருகனா பார்த்து உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா. உன்னை விட்டுடனா அதுக்கு தாமல இது. அப்பா, இப்ப எதுக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு அத்தைய அழ வச்சிட்டு இருக்க? விடுப்பா. சரி, நான் இத போய் கழுவி சுத்தம் பண்றேன். ஏ கனி, ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கோ, அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் எடுத்துட்டு வந்துரு. என்ன? சரிப்பா. 4 பாத்திரத்தை எடுத்துக்கோ. உடைய பெத்தல்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஐயா பாத்து பேச்சு கூட அப்படி சொல்லிடாதீங்க. அப்பா பேச்ச தட்டாம செஞ்சாலும் செஞ்சிருவாவ. இல்ல ஜனியா, நீயே சொல்லி கொடுப்ப பிள்ளைக்கு போல போ. அப்போ சுடு தண்ணி நீ முதல்ல போ, உன் வாய் சூட போற எனக்கு. போ சாப்பிட என்னப்பா செய்ய, பசிக்குதே. ஐயா நான் வேணா ஓடி போய் எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? நிச்சயமா பழைய சோறு ஏதாவது வச்சிருப்பா. என்னலே என்ன பார்த்தா என்ன மத்தியானத்துக்கு பழைய சோறு திங்கிற மாதிரி தெரியுதா? ஐயா மன்னிச்சிருங்கய்யா, எங்க வீட்டுல அதானே இருக்கும், அதத்தான் சொன்னேன். தேவையில்லை தேவையில்லை. என்ன அவ என்ன பட்டினி போட்டு அவ வழிக்கு கொண்டு வர பாக்காளா? மாட்டேன்ல நானு, நான் மாட்டவே மாட்டேன் அவட்டேன். இந்த சவுந்தர பாண்டிக்கு வயத்தை விட கௌரவம் வந்தாலே பெருசு.
தெரியுதா? ஒரு காலமும் நான் எதுக்காகவும் படிஞ்சு போக மாட்டேன்ல. சோத்துக்கு என்னப்பா செய்ய? ஏன்ல என்ன உன் அம்மே இல்லைன்னா சொரே இல்லாம போயிருமா உலகத்துல? இல்ல சனியா, நீ அந்த மாணிக்க ஹோட்டலுக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வா போ. ஐயா காசு இல்ல நான் சொன்னேன்னு சொல்லிதான் அப்புறம் எதுக்கு காசு நிக்க தலையை சொரிஞ்சிட்டு போ. வருஷம் வாங்கிட்டு வா போ. வாங்கிட்டா. பட்டினி பட்டா இது என்னதியா? பை ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கு. ஆமாண்ணாச்சி, நம்ம ஊர்ல எல்லாம் ஐஸ் மீனா தானே கிடைக்கும். அத விடியறதுக்கு முன்னாடியே தூத்துக்குடி போயிட்டு போட்ல இருந்த ஃப்ரெஷ்ஷா இறக்கி இருக்கு. மீன் வாங்கினா கேரி பேக்ல தானே கொடுப்பாங்க. இது என்ன மூட்டை? அத்தை வந்திருக்காவுல, அத குடிச்சதெல்லாம் வாங்கி அடிச்சு கொடுத்தா தானே சந்தோஷப்படுவாவ. சால வாழெல்லாம் வந்துச்சு, அதுல 1 கிலோ வாங்கிருக்கு. நல்லா நண்டு கொளுத்து போய் வந்துச்சா, அதுல ஒரு 1.5 கிலோ அள்ளி போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் கூட கொஞ்சம் தொட்டுக்க கனவா 1 கிலோ. இது அத்தனையும் உங்க அத்தைக்கா சர்வால்? பின்ன பிறந்துட்டு வந்திருக்காவுல, தங்கச்சி கைப்பக்கத்துல நல்லா சாப்பிட வச்சு அன்னார பாக்கணும்ல. அண்ணாச்சி, பிறந்த வீட்டுல சீராட்டுறதுன்னா இப்படிதான் இருக்கணும். இப்பதான் உங்க அப்பா முழு ஆட்டையும் பாட்டா பிரிச்சு உள்ள கொண்டு போனாரு. அப்படியா? நீங்க என்னடான்னா கடல்ல இருந்து காவா வெட்டி டைரக்டா கொண்டு வந்துட்டீங்க. நடக்கட்டும். சரி சரி. இப்படி சாப்பிட்டா எனக்கே வயிறு வலிக்கும். உங்க அத்தை தாங்காவளா? வாங்கணும்லா. இங்க இருந்து போறப்ப ஒரு 10 கிலோவாவது ஏறி போனா தானே என் மாமா அடிக்க வந்தா எது திணிக்க முடியும். சரி நான் போய் ரெடி பண்ணுதேன். அண்ணாச்சி இங்கிட்டு தான் சாப்பிடணும் நீங்க. சரி வேட்டை இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து வசதியா போச்சு. நல்ல வேட்டை இருக்கு. சாப்பாடே போடாம கொல்றது ஒரு ரகம். ஆனா நீங்க குடும்பமா சாப்பாட்டாலேயே அடிக்கிறீங்களே. பா முடியல. நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன். பரணி, சத்த இரு, கேரியர்ல சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ. பாரு, மாமா மேல உனக்கு அம்புட்டு கரிசனமாடி. அது கரிசனம் மாமா மேல இல்ல, சிவபாலன் மேல. ஓ, கூட பிறந்த தம்பி மேல உனக்கு பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க சிக்கிக்கு அதிகமா இருக்கு இல்ல கண்ணி? கிண்டல் பண்ணாதீங்க டி. இரு எடுத்தாரேன். இதுல எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கேன். வறுத்த கறி எல்லாம் அடியில வச்சிருக்கேன், சரியா? மறக்காம சிவபாலனை மிச்சம் வைக்காம சாப்பிட சொல்லு. இந்தல உங்க வீட்டுல போய் இலை தேட வேண்டாம், இங்க இருந்து எடுத்துட்டு போ. இவ்ளோ தீன தலையில சுமந்துட்டு போணுமா? ஏட்டி, கார்ல அங்க இடமா இல்ல? மா, நான் ஆட்டோல வந்தேன். சண்முகம், நீயே வண்டியில என்ன டிராப் பண்ணு. வா போவோம். நீ சொல்லி நான் மறுபேச்சு சொல்லிருக்கனா? ஏலே சம்முவா, இப்ப எதுக்கு நீ அங்கிட்ட எல்லாம் போய்கிட்டு? பேசாம இங்கே இரு. அவ ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போகட்டும். சம்மு, நீ ஆட்டோ புடிச்சு கொடுத்துருப்பா. என்னத்துக்கு? நான் போனா என்னவா? என்ன தலையை சீவிடுவாவளோ? ஏலே, எதுக்குலே வீண் வம்பு? அவங்க ஏற்கனவே கோவத்துல இருக்காவ. பொண்ணு பார்த்ததும் இன்னும் மண்டைக்கு ஏறும். சண்டை தானே வரும். மா, சண்டை போட்டா இப்ப என்ன? நாங்க என்ன அனாதையா? எனக்கு என் தாய் மாமா இருக்காரு, தாய் மாமா மகன் இருக்கான். என்ன என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சொல்லுடைய தங்க புள்ள. மா, அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சா தாங்கிப்பாங்க. வீட்டை விட்டு துரத்துனா கால்ல விழுந்து கதறுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் ஆள் இருக்கு, நாங்களும் எதிர்த்து நிப்போன்னு அவங்களுக்கு தெரியணும். புரியுதா? சண்முகம்,
நீயே என்ன எங்க வீட்ல டிராப் பண்ணு. நீ வர. செஞ்சிட்டா போச்சு, வா போவோம். எல்லாம் சம்முவா. நாலு தங்கச்சோட சேர்த்து உனக்கும் செஞ்சு வைக்கணுங்கன்னா தெம்பு இல்லையா? வாழ போவான். பாவம் சண்முகம், சிவபாலன் பட்னியா கிடக்குறான். சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடவா? தாராளமா, உறுதியா சொல்லுதல. ஏலே சீக்கிரம் வாழ, நிறைய சொல்லி இருக்கு, போலாம். ஏலா, உன் தங்கச்சியை கேட்டா தரமாட்டேன், ஆனா என் தங்கச்சி கூட சுத்திவியா? என்ன கோட்டிக்கார மாப்பிளையா இருக்கே நீ? என்ன இப்பதான் நான் பரணி கூட சுத்துதானோ? விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒன்னதானே சுத்துதான் இல்ல பரணி? என்ன புதுசா கேட்க உன் அண்ணன்? அதான் இவனுக்கு உன் தங்கச்சியை தர்றதும் நான் உன் கூட சுத்துறதும் ஒன்னா சண்முகம். இங்க பாருங்க, நீ ரத்னாவை அசிங்கப்படுத்துற மாதிரி சண்முகம் பண்ண மாட்டான். ஜென்டில்மேன், தெரிஞ்சுக்கோ. என்னையா சொல்லுத? தேங்க்யூ தேங்க்யூ. உன் காலு ஸ்ட்ராங்கு, அதனாலதான் அன்னைக்கு முறுக்குனாலும் தப்பிச்சுது. ஆனா உன் கை அப்படி இல்லல. ஒரு இழுத்துன்னு வச்சுக்க, தோல்ல இருந்து உருவிட்டு வந்துடும் என் கையோட ஜாக்கிரதை. பொம்பளை ஆளு மேல கை வைக்கிறது என்னலாம் பழக்கம்? உன் வீட்டுல என்ன பழகி கொடுத்துருக்காவ? தப்புல தப்பு. ஏல, அம்மையோட சேர்ந்துகிட்டு இவ்வளவு செய்றியா? விடல. பெரியவங்க சொன்னா மதிக்கணும்ல, அதனாலதான் விட்டு இருக்கேன். என்னப்பா அது? பொறுமையா இல்ல நீ. இப்ப நான் என்ன செய்யட்டும்? உள்ள போகவா இல்ல சண்முகம் கூட போகவா? இந்த போட்டின்னு துரத்து விட 2 நிமிஷம் ஆகாது எனக்கு. ஆனா உன் கல்யாணம் குறுக்க நின்னு தடுக்குது. பாப்பாட்டியே பாப்பா, நானா நீங்களான்னு பாத்துக்கலாம். உள்ளப்பா விடுறப்பா. இத சொல்றதுக்கு இவ்ளோ நேரமா? சரி சண்முகம், நான் உள்ள போறேன். பாய். இல்ல பரணி, எதுவா இருந்தாலும் உடனே கால் பண்ணு புள்ள. மாப்பிளைக்கு இன்னும் அத்தானோட கைப்பக்கம் சரியா புரியலன்னு நினைக்கேன். இன்னும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டாதான் தெரியும். பரவ ஏமால தன்னால மரியாதை வந்து விடும்ல. மாமா வர மாமா. மாப்பிள கை பத்திரம். இதுல எந்த குடம்? இது என்ன ரெட்ட பிள்ளையார் மாதிரி 2 குடம் இங்க. இது என்ன தண்ணி? இது என்ன தண்ணி? இதுல எந்த தண்ணி குடிக்கிற தண்ணி? சமையலுக்கு ஒண்ணு, கழுவுறதுக்கு ஒண்ணுன்னு வச்சிருப்பாளோ? இது குடிச்சு பாப்பா. என்ன இது சொம்பு உள்ள போக மாட்டேங்குது. இந்தா. என்ன இது குடத்துக்குள்ள சொம்பு போக மாட்டேங்குது. என்ன கழுது இது? இங்க எதுவும் இல்ல. லோட்டா எங்க? ஒரு புண்ணாக்கிங்க. இப்படி ஒரு சொம்ப குடத்துக்குள்ள நுழையாத மாதிரி வச்சுட்டா என்ன என்னால தண்ணி குடிக்க முடியாதுன்னு நினைச்சாலோ? பாக்கியம். இப்ப பாரு. வடக்கண்ணு வடக்கண்ணு வாடா. இதோ கால் பண்ணிட்டாங்கல்ல. யாரு? 2வது லவ் பேர்ட் அம்மாதான். ஹலோ, ஆமா யார் அது? ரத்னா போன்ல இருந்து பாகியம் தானே பேசுறது. கேட்டி, உனக்கு விளையாட்டு போகவே போகாதா? என்னடி செய்தார் உங்க அப்பா? அத பத்தி உனக்கு என்னமா? நீ பாட்டுக்கு அங்க சந்தோஷமா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. மனசு கேட்க மாட்டேங்க.
அவரு சீனி போட்ட காபி குடிக்க மாட்டாரு, அது அவருக்கு பிடிக்காது. கருப்பட்டி போட்டு தான் கொடுக்கணும். நீ போட்டு கொடுத்தியா? அதெல்லாம் முடியாது. நல்லா உன் ஆட்டுன்னு ஆட்டி வச்சார்ல, கொஞ்ச நாள் அவர் அனுபவிக்கட்டும். உன் அருமை அவருக்கு தெரிய வேண்டாமா? கேட்டி, வயசாயிடுச்சுல, அவர் பாவம்ல. ஏன் அவர் மட்டும்தான் பாவமா? நீ பாவம் இல்லையா? இனிமே இந்த மாதிரி கால் பண்ணன்னு வெயி, தேடி வந்து நானே உன் மண்டையில கொட்டி வைப்பேன். போன் ரத்னா கிட்ட கொடு. ரத்னா, அத்தை இந்த பரணி கேட்டி, அவங்க கேட்டா போன் பண்ணி கொடுத்துருவியா? நான் என்னடி செய்ய? உன்கிட்ட தானே பேசுதாக. இனிமே எனக்குன்னு இல்ல, யாருக்கும் போனை போட்டு கொடுக்காத, புரியுதா? எங்களே யூனிஃபார்ம் எங்க யூனிஃபார்ம் கேக்குறாங்களா? இங்க அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நீ போனை வை, நான் அப்புறமா பேசுறேன். சிவபாலா, சீக்கிரமா போடா. அவன் பீரோ உடைச்சிட கிடிச்சிட போறான். போடா. என்ன நானா? அதுவும் சரிதாம்ல. இல்ல முத்துப்பாண்டி, எங்கல தொம்பியும் தொங்கச்சியும் அவங்க ரூம்ல இருக்காங்கப்பா. சொல்லுங்கப்பா. நீ ஒண்ணு செய்யி. நான் கூப்பிடாமது வேண்டாம். நீ போய் உங்க அம்மையை கூட்டு வந்துரு. அம்மாவை கூட்டிட்டு வரவா? பின்ன என்ன, ஆட்டுக்குட்டியா கூட்டு வர சொல்லுதேன். உங்க அம்மையை தான் இல்லை சொல்லுதேன். பாட்டில நான் சொன்னேன்னு சொல்லாண்டா, நீ அழைக்கிற மாதிரி கூட்டிட்டு வந்துரு. அப்பா, எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு. இல்ல பெத்த அப்பன் நான் சொல்லுவேன். ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, கார்பரேஷன்ல வேலை இருக்கு, சொன்னதை செய்யல. நீ போ, நீயா கூப்பிட மாதிரி கூப்பிட்டு உன் அம்மையை கூப்பிட்டு வா. போ. என்னடா காட்டு சிங்கம் திடீர்னு சர்க்கஸ் சிங்கமா மாறிடுச்சு? பொண்டாட்டிய கூப்பிடுறது கூட கௌரவம் பாக்குறாரு. எல்லாம் நேரம்க்கா. போலப்பா. பாத்தியாலே, அவங்க பாண்டி அனுப்பி வச்சு என்ன கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. பார்த்தேன். இல்ல எசிகே, அத்தைக்கு பதனி கொண்டு வந்திருக்கேன். ஒரு பெரிய சும்மா கழுவி எடுத்துருவாங்க. சரிங்க. பாத்த உட்காரு, உனக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். வா. பாவம்ல அவரு, சரியான சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாவ. நான் போறோம்ல. அண்ணே, அத்த முதல்ல உட்காரு. இந்தா குடி. உனக்கு ஒரு கதை சொல்லுவா. ஒரு ஊர்ல ஒரு பைத்தியக்காரன் இருந்தானா. விடிய காலையில அவன் ஐத்த மவன் சிவபாலன்றவன் பதறடிச்சு ஓடி வந்தான். ஐயோ, என் அம்மா என் அப்ப அடிச்சே கொண்டுடுவான் போல இருக்கு, தயவு செஞ்சு வந்து காப்பாத்து மாமான்னு கதறின. அந்த பைத்தியக்காரன உடனே அவன் பின்னாடியே ஓடி போய் ஐத்திய பார்த்து, ஐத்த எங்க இருக்க? வா அத்த, நாங்க இருக்கோம்னு சொன்னான். மாமங்காரன் ஊர்லயே பெரிய தலைக்கட்டு. அத பத்திலாம் அவன் கவலைப்படாம அவனுக்கு நேருக்கு நேரு நின்னு தைரியமா கத்திய காட்டி பேசி, அத நீ ஒன்னும் அனாதை கிடையாது, நாங்க இருக்கோம், நீ கிளம்பி வான்னு அத்தைய அள்ளி போட்டு கூட்டியான்ட்டான். ஏன்னா அது வெறும் அத்தை இல்ல, அவனுக்கு இன்னொரு அம்மா இல்ல.
நான் உன்னை தப்பா சொல்லல. இப்போ அந்த அத்தை மாவன் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு வாசல்ல நிக்கான். அதையும் நம்பி அத்தை போறேன்னு சொல்லுது. மாமா அடிச்சான்னு சொல்லி இந்த பைத்தியக்காரன் அத்தைய கூட்டாந்தா மாமா மாமன் கூப்பிடுறான்னு அத்தையும் இப்ப கிளம்பி போதேன். அப்ப அந்த பைத்தியக்காரனுடைய வார்த்தைக்கு என்ன மரியாதைன்னு கேட்க போனன்னு முடிவு பண்ணிட்டல அத்தை. ஓ தப்பு இல்ல. ஆனா நீ திரும்ப போனா அவர் உன்னை எப்படி நடத்துவாரு? மரியாதையா நடத்துவாரா? சரி அதை விடு. சரி உன்னை இனிமேல் அவர் அடிக்க மாட்டாருன்னு ஏதாச்சும் உத்தரவாதமாவது இருக்கா சொல்லு. அவ பொம்பளை பிள்ளை, அவளால என்ன பண்ண முடியும்? இல்ல ஏன் செய்ய முடியாது? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல.